ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா தாங்க. ஒண்டர்லாவை எப்படி பட்ஜெட்ல சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்தாலும் ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா எர்ணாகுளம் ஜங்ஷன்ல ரீச் ஆயிருங்க. நாங்க திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல கிளம்பணும். நைட் 8:30க்கு திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து ட்ரெயின் புறப்பட்டுச்சு. காலையில சரியா 6 o'clock எர்ணாகுளம் ஜங்ஷன்ல ரீச் ஆயிருவோம். ஜங்ஷன்ல இருந்து வெளியில வந்ததும் லெஃப்ட் சைட்ல ஒரு 100 மீட்டர் வாக் பண்ணீங்கன்னா ஒரு டீ ஸ்டாப் இருக்கும். அங்க டீ குடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி வரும். அந்த பஸ் ஸ்டாப்ல காலையிலே உங்களால லாட்டரி சீட்லாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன மினி பஸ்ல ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒண்டலா போற பஸ் இருக்கிற ஸ்டாப்ல போய் இறங்கணும். ஸோ அங்க இருந்து ஒண்டலா போற பஸ்ல ஏறிட்டோம். இங்க இருந்து ஜஸ்ட் 45 மினிட்ஸ் டிராவல் தான். நம்ம ஒண்டலா வாசல்லையே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம ஒண்டலா ரீச் ஆனதும் ஒண்டலாக்கு ஆப்போசிட்லயே சின்ன சின்ன டிஃபன் சென்டர்லாம் இருக்கு. ஸோ அங்கே காலை டிஃபன் முடிச்சிடலாம். ஒண்டலாக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில நிறைய ட்ரெஸ் கடைலாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம டீமா ஒரே மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்விம்மிங் ட்ரெஸ்க்கு மட்டும்தான் ஒண்டலாக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி சேமா ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒண்டலாக்குள்ள போகலாம். நாங்கள் டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். சம்மர் ஹாலிடேஸ்ன்றனால டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 1700 ஒரு பர்சனுக்கு. நாங்கள் ஆன்லைனில் 20% டிஸ்கவுண்ட்டில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு 1350 தான் வந்துச்சு ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் டிக்கெட் புக் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒண்டராக்குள்ள போகும்போது நம்மளோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு லாக்கர் தேவைப்படும். ஸோ ஒரு லாக்கரோட ப்ரைஸ் வந்து 400. அந்த லாக்கரோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஜஸ்ட் 2 பேக் தான் வைக்க முடியும். நீங்கள் நிறைய பேக் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக்கர் பத்தாது. நீங்கள் 4-5 லாக்கர் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா லாக்கர்ஸோட அந்த கீயை வந்து போகும்போது ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா டிக்கெட் ப்ரைஸ்லேருந்து 100 ருபீஸ் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் 400 பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 100 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த ஒண்டர்லாக்குள்ள எப்படி கூட்டத்தை அவாய்ட் பண்ணி நம்ம எல்லா ராட்ஸுமே ஈஸியாக ஆட முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த டெக்னிக் தெரியாது. என்னன்னா கரெக்டாக 11 o'clock வந்து ரோலர் கோஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒண்டர்லாக்குள்ள போனதும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏற வேண்டியது ரோலர் கோஸ்டர் தான். அதை முடிச்சுட்டு ரெண்டாவது 360 டிகிரியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் உள்ள ஹைட் ஜம்பர் மாதிரி இருக்கும். அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க நேரா வாட்டர் போயிருங்க. இந்த மூணையும் ஃபினிஷ் பண்றதுக்கே உங்களுக்கு 12:30 கிட்ட ஆயிரும். 12 o'clock வாட்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்க வாட்டர் ஓப்பன் பண்ணதுமே வாட்டர் கேம்ஸ் எல்லாம் போய் ஆட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த டைம்ல வாட்டர் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ நீங்க அந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்க எல்லா வாட்டர் கேம்ஸுமே ஃப்ரீயா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க ட்ரை கேம்ஸ் வந்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா லஞ்ச் டைமுக்கு அப்புறம் எல்லாருமே
ட்ரை கேம்ஸ் ஆட மாட்டாங்க, எல்லாருமே வாட்டர் கேம்ஸ் போயிடுவாங்க. ஸோ வாட்டர் கேம்ஸ் கூட்டமாக இருக்கும், ட்ரை கேம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ரிட்டன் ட்ரை கேம்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை கேம்ஸை ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒண்டர்லாவில் செம்மையாக ஃபன் பண்ணலாம். ஒண்டர்லால ஃபுட்டோட ரேட் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஊரெல்லாம் தேட்டரில் பாப்கார்ன் வாங்குற மாதிரி அங்கே ஒண்டர்லால ஃபுட் வாங்குறது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றபடி ஃபுல் ஃபன் நான் கேரண்டிங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி போகிற கேம்ஸ் எதுலாம் அப்படின்னா ரோலர் கோஸ்டர், 360 டிகிரி, கார் ஃபைட்டிங், வேவ் ஃபூல், ரெயின் டான்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. அதோட ஒருத்தர் ஒன் பர்சன் சீக்கிரம் வா, ஹிட் பண்ணல இல்லை நீங்கள் பை போடுச்சு பை தெரியல ஆன்லேயே தான் இருக்குது கவலை.
நான் அந்த ஒண்டர்லாக்கு 2வது தடவை வந்திருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு எந்த விதத்துலையும் போரே அடிக்கல. இன்னொரு டைம் வரலாம் அப்படின்ட்டு தான் தோணிட்டு இருக்கு. ஈவினிங் கரெக்டாக 6 o'clock நாங்கள் ஒண்டர்லாலேருந்து வெளியே வந்துட்டோம். ஒண்டர்லாலேருந்து ஒரு பஸ் ஏறி மெட்ரோ ஸ்டேஷன் வந்தோம். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எர்ணாகுளம் ஜங்ஷனை ரீச் பண்ணோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எர்ணாகுளம் ஸ்டேஷன்லேயே நைட் டின்னர் முடிச்சிட்டோம். ரிட்டர்ன் ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 o'clock தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டேஷனில் தான் இருந்தாகணும். இந்த ஒண்டர்லா ட்ரிப்போட ஒரு பர்சன் பட்ஜெட் என்னென்னா ட்ரெயின் டிக்கெட் 130, ஸோ அப் அண்ட் டவுன் 260, ஃபுட்டுக்கு ஒரு 500 வரும். அப்புறம் ஒண்டர்லாவோட லாக்கர் ஷேரிங் ஒரு 200 வரும். பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 100 வரும். ஒண்டர்லாவோட டிக்கெட் ப்ரைஸ் 1350. ஸோ டோட்டலாக ஒன் பர்சனுக்கு ஒண்டர்லா ட்ரிப்புக்கு 2410 ரூபா தான் செலவாகும். ஓகே காய்ஸ், இதே மாதிரி இன்னொரு பட்ஜெட் டூர் ட்ரிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.